ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 5 செகண்ட் ஜிகே. இந்த வீடியோவில் சிங்கப்பெண் திட்டம் பற்றி தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் வீடியோவில் கேட்ட கொஸ்டின்கான கரெக்ட் ஆன்சர் உத்தரப்பிரதேசம். கரெக்டாக பதில் சொன்ன 5 செகண்ட் ஜிகே நண்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இந்த வீடியோவில் தமிழக அரசின் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டம் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை பிரிவு திட்டத்தை தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் தொடங்கி வைத்த நாள். விடை 9 ஜூன் 2026. பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் காவல்துறையில் புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை பிரிவை தமிழ்நாடு முதல்வர் ஜோசப் விஜய் 9 ஜூன் 2026 அன்று தொடங்கி வைத்தார். தமிழக அரசின் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை பிரிவு திட்டம் எங்கு தொடங்கப்பட்டது? விடை சென்னை எழும்பூர் ராஜரத்தினம் விளையாட்டு அரங்கம். சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையின் பணிகள் பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பிற்காக பெண்களால் மட்டுமே செயல்படும் சிறப்பு காவல் படை. முதலமைச்சரின் நேரடி கண்காணிப்பில் இத்திட்டம் செயல்படுத்தப்படும். அவசர அழைப்புகள் மற்றும் புகார்களுக்கு விரைவாக பதிலளிக்கப்படும். தமிழ்நாடு முழுவதும் சிங்கப்பெண் அதிரடிப்படை திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. இந்தியாவிலேயே முதல் முறையாக பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க முதன்முறையாக ட்ரோன் மூலம் ரோந்து பணியை மேற்கொள்ளும் மாநிலம் எது? விடை தமிழ்நாடு. இந்தியாவிலேயே முதல் முறையாக சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையில் ட்ரோன் ரோந்து அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. பெண்களுக்கு எதிரான பாலியல் தொல்லை, கடத்தல் என அனைத்து வகையிலான குற்றங்களை தடுக்கும் வகையில் ட்ரோன் ரோந்து மூலம் கண்காணிக்கப்படும் என முதல்வர் விஜய் அறிவித்துள்ளார். சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படைக்காக முதல் கட்டமாக எவ்வளவு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது? விடை ரூபாய் 354 கோடி. தமிழக அரசின் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படைக்காக முதல் கட்டமாக ரூபாய் 354 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இந்த திட்டத்திற்கு இரண்டாம் கட்டமாக 2500 புதிய பணியிடங்கள் காவல்துறையில் உருவாக்கப்பட உள்ளது. இந்த நிதியில் நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய கருவிகள், ட்ரோன், நவீன வாகனங்கள் ஆகியவை வாங்கப்பட்டுள்ளது. சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையின் முதல் தலைமை அதிகாரியாக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? கே. பவானீஸ்வரி. தமிழக அரசின் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்ட இலச்சினையில் இடம்பெற்றுள்ள விலங்கு? விடை சிங்கம். சிங்கப்பெண் அதிரடிப்படை திட்ட இலச்சினையை முதல்வர் சி. ஜோசப் விஜய் அவர்கள் வெளியிட அதை சிங்கப்பெண் அதிரடிப்படையின் தலைமை அதிகாரி ஐஜி கே. பவானிஸ்ரீ அவர்கள் பெற்றுக்கொண்டனர். இலச்சினையில் சிங்கம் ஒரு புறமும் மற்றொரு புறம் சிங்கப்பெண் என்பதை குறிக்கும் வகையில் தொப்பி அணிந்தவாறு பெண் காவலரும் இடம்பெற்றுள்ளார். சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை என்ற வாசகம் இலச்சினையில் பொறிக்கப்பட்டுள்ளது. சிங்கப்பெண் அதிரடிப்படை சின்னத்தில் தைரியம், வேகம், அறிவுத்திறனை பறைசாற்றும் வகையில் சிங்கத்தின் முகம் பொறிக்கப்பட்டுள்ளது. சிங்கப்பெண் அதிரடிப்படை சீருடை கருப்பு நிற தொப்பி, பெல்ட், கருநீல வண்ண சட்டை, காக்கி பேண்ட் வழங்கப்பட்டுள்ளது. நண்பர்களுக்கான கேள்வி: சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டத்தினை தொடங்கி வைத்தவர் யார்? ஆன்சரை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.